கணவர் இறந்த சோகத்தில் பல மாதங்களாக வீட்டில் அடைந்து கிடந்த பெண்ணை மீட்க போலீசார் பல மணி நேரம் போராடியுள்ளனர். கடப்பாறையுடன் வந்த போலீசாரை கண்ட அந்த பெண் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இறுதியில் நடந்தது என்ன தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கீழத்தெருவைச் சேர்ந்தவர்தான் வேணி. இவரது கணவர் விஷ்ணுகுமாருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்கிறார். சமையல் வேலைக்கு செய்து வந்த விஷ்ணுகுமார் அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு மனைவி வேணியை கவனித்து வந்திருக்கிறார். வேணியும் ஒரு தனியார் மருந்தகத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென வேணியின் கணவர் விஷ்ணு உடல்நலக் குறைவால் காலமானார். அன்று முதல் வேணி கணவரை இழந்த சோகத்தில் தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். தனிமையே அவருக்கு நிரந்தரமானது. இந்த நிலையில் வேணிக்கு மன அழுத்தம் அதிகரிக்கவே சற்று மனநிலை பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 2-3 மாதங்களாக வீட்டிலேயே அடைந்து வெளியே வராமலும் யாருடனும் பேசாமலும் இருந்து வந்திருக்கிறார். இதனால் பதற்றமும் சந்தேகமும் அடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் வேணியிடம் கதவை திறக்கச் சொல்லி கேட்டனர். ஆனால் அவர் கதவை திறக்காமல் ஜன்னல் வழியாக பேசிக் கொண்டிருந்தார். நீண்ட நேரம் போலீசார் வேணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். போலீசாரின் பேச்சை கேட்காததால் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு கதவை உடைத்து வேணியை பத்திரமாக மீட்டு சமூக நலத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து சமூக நலத்துறை அதிகாரிகள் வேணியை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மனிதநேயத்துடன் செயல்பட்டு வேணியை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசாரை அந்த பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர்.